ஸோ ஸ்டெராய்ட்ஸ் யார் வேணாலும் எடுக்கலாம், பாடி பில்ட் பண்ண முடியும் அப்படின்றது இப்போ இருக்க ஒரு ரியாலிட்டி. பிகாஸ் யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்க முடியும் அப்படின்றப்ப யார் வேணாலும் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ஸ் நோ பேரியர்ஸ், எனி ஒன் கேன் டேக் இட். இப்படி இருக்கிறப்ப இது நீங்க எடுக்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப அன்ஹெல்தி, இதுல இருக்க ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வி கான்ட் ஸ்டாப் இட். ஸோ இப்படி ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இதுல இருக்க ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணோம்னா அதுல இருக்க ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, சோஷியல் மீடியால இருக்கிற ஸ்டீராய்ட்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒலிம்பியன் பாடி பில்டர்ஸ் கொடுக்குற இன்டர்வியூஸ், பாட்காஸ்ட் அபவுட் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ். ஸோ இந்த மாதிரி வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளால ப்ராப்பரா பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தானே தவிர சேஃபா பண்ண முடியும் அப்படின்றதுக்கு கிடையாது. So there is no safest steroid cycle for you. So generally ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நீங்க ஸ்டீராய்ட் சைக்கிள் ரன் பண்றீங்க அப்படின்னா once your job done, go completely off. Do PCT, do proper post cycle therapy. உங்க blood biomarkers உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் PCT ல ஃபாலோ பண்ணுங்க. என்ன ப்ரோ PCT எல்லாம் சேஃபா பண்ண சொல்றீங்க, என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் PCT பண்ணாமலே அவனுக்கு ஹேர் ஃபால் ஆக மாட்டேங்குது, அவனுக்கு ஸ்கின் ஆக்னி வரல, கெய்னோ வரல, அப்பனா அவன் ரன் பண்ண ஸ்டீராய்ட் சைக்கிள் வந்து அவனுக்கு சேஃபா தானே இருந்திருக்கு. ஏன் சில பேர் உங்ககிட்டயே வந்து நீங்க லைட்டா டெஸ்டாஸ்டரோன் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது நேச்சுரல் தான், நேட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஸ்டெராய்ட்ஸ் நம்ம பிளட் பயோமார்க்கர்ஸ்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக சில சப்ளிமெண்ட்ஸ் ரொட்டீன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். HDL LDL பேலன்ஸ் பண்றதுக்காக, லிப்போப்ரோட்டீனை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒமேகா 3 ஒமேகா 369 எடுக்கிறது, சம் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக ஹார்மோனல் காம்பவுண்ட்ஸ் எடுக்கிறது. ஸோ இது எதுவுமே எடுக்காமலே உங்க பயோமார்க்கர்ஸ் பேலன்ஸ்டா இருக்குன்னா அது உங்க ஜெனட்டிக்கு கிடைச்ச ஒரு பெரிய போனஸ். பட் இதெல்லாம் எடுத்தாதான் எனக்கு பயோமார்க்கர்ஸ் பேலன்ஸ்டாவே இருக்கு அப்படின்னா அதை நீங்க கண்டினியூஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க டெய்லி. ஸோ இந்த கண்டினியூஷன் டெய்லி ரொட்டீன் லைஃப்ல அது உங்க கூட டிராவல் ஆக ஆக ஸோ இட் கிரியேட்ஸ் அன் ஹேபிட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். இது எங்க தெரியுமா கிரியேட் ஆகுது? அலட்சியமா யார் வேணாலும் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல.